நல்லெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிக்கணும். அப்படியே காஞ்ச உடனே மஞ்சத்தூளை போட்டுக்கின்னு கடுகு கொஞ்சம், கடுகு பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாவை போட்டுக்கணும் கீரி. பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டு அப்படியே வதக்கணும். நல்லா வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா முழு கோழி, நாட்டுக்கோழி பிடிச்சிக்கின்னு வந்து உரித்து அதை 1.5 கிலோ கோழியை அறுத்து எடுத்துன்னு வந்துக்கிறோம். நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் நாட்டுக்கோழி நல்லா 1.5 கோழி நாட்டுக்கோழி உரித்து அலசி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ கோழியை கறியை நல்லா போட்டு வதக்கணும். லெக் பீஸ் நல்லா கறியை வதக்கி நல்லா கோழி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு போட்டதுக்கப்புறம் இது கரம் மசாலா தூள் நல்லா போட்டு மசாலாவோட நல்லா ஊற வரைக்கும் வதக்கி நல்லா தண்ணி ஒரு 3 கிளாஸ் ஊற்றிக்கணும். நல்லா தண்ணியை திட்டமாக ஊற்றி குழம்பு தேவையான கொதிக்க வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இது சாப்பாடு தனியாக வேக வச்சோம். இது குழம்பு நல்லா கொச்சின்னு இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு. வாழையில எடுத்தாந்து வச்சுக்கணும். பக்கத்து தோட்டத்தில் போய் யாராவது கேட்பாங்கன்னு பயந்துக்கினே இருந்தோம். அறுத்துன்னு ஓடி வந்துட்டோம். சோறை வடித்ததும் அதை எடுத்துன்னு வந்து வடிகட்டி வச்சுருந்தோம். இலையை போட்டதுக்கப்புறம் சோறை எடுத்து கொட்ட ஆரம்பிச்சிட்டோம். சோறை கொட்டிட்டு முட்டையை எடுத்து வச்சுக்கணும். முட்டையை எடுத்து வைக்கிறேன்னா அணுகுண்டு எடுத்து வைக்கிற மாதிரி வைக்கிறான். அதுவும் ப்ராப்பராக ரைனாக தான் வைப்பாரான் அவர். முட்டையை வச்சதுக்கப்புறம் கறி குழம்பு எடுத்துன்னு வந்தோம். சுட சுட, ஐயோ சுடக்குதுங்க சோறு. ரைஸ் அது ஏன் இலையில எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 3 முட்டை அவங்களுக்கு தனியாக விட்டுட்டு ஒரு இலையை சிக்கனை அதுக்கப்புறம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். சிக்கன் பீஸோடு சாப்பிட்றது என்ன ஒரு நாட்டுக்கோழி வாசனை எப்படி இருக்குது தெரியுமாங்க. நல்லா எடுத்து வைங்க அஜித் நல்லா எடுத்து வைங்க. இழுக்குது வாசனை அப்படியே. நாட்டுக்கோழின்னா நாட்டுக்கோழி தாங்க. பிராய்லர் கோழியோட நாட்டுக்கோழியே செம பெஸ்ட்.
எனக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு, அதனால் எடுத்து போட்டு ஆற வச்சிங்கன்னு விசிற ஆரம்பிச்சிட்டேன். லெக் பீஸ் பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா பஞ்சு மாரி வெந்துட்டு இருக்குதுங்க. நாட்டுக்கோழி சுட சுட இருக்குது. கோழி நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா? எப்படி தெரியுதுங்களா? பஞ்சு மாதிரி. சூடு தான் அதிகம்.